செய்திகள் தொடர்கின்றன. இன்னும் சில உள்நாட்டுச் செய்திகள். போருக்கு பின்னர் வடமாகாண கடற்றொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்தும் பாக்கு நிர்ணயில் இந்திய இழுவை படகுகளினால் ஏற்படும் பிரச்சினைகள் குறித்தும் பல்கலைக்கழகங்கள் கவலை வெளியிட்டுள்ளன. இலங்கையின் வடபிராந்திய கடற்பரப்பில் நீண்ட காலமாக மீனவர்கள் எதிர்நோக்கியுள்ள சவால்கள் தொடர்பாக யாழ் மற்றும் ருகுணு பல்கலைக்கழகங்கள் இணைந்து செயலமர்வு ஒன்றை நடத்தியுள்ளன. இந்திய இழுவை படகுகளால் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து 2 வருடங்களாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் முடிவுகள் தொடர்பாக இந்த செயலமர்வில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கையின் யாழ் மற்றும் ருகுணு பல்கலைக்கழகங்கள், அபிவிருத்தி கற்கைகளுக்கான சென்னை நிறுவனம் மற்றும் ஆம்ஸ்டர்டாம் பல்கலைக்கழகம் ஆகியன இணைந்து இந்த ஆய்வினை மேற்கொண்டிருந்தன. வடமாகாண கடற்றொழில் சமூகம் எதிர்நோக்கியுள்ள பொருளாதார அழிவுகள் குறித்து செயலமர்வில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்திய இழுவை படகுகளால் தொடர்ந்து வடமாகாண மீனவர்கள் பாதிக்கப்படுவது இதன் போது சுட்டிக்காட்டப்பட்டது. நாங்கள் இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே, 2000 கிட்டத்தட்ட 9 வருடம் முடிந்துவிட்டது. எதுவுமே நடக்கவில்லை. இப்பொழுது நாங்கள் நினைக்கின்றோம், இந்த குறுகியான தீர்வு ஒன்றை நாங்கள் கண்டுகொண்டு இன்னும் இதை தள்ளி போக விடாமல் உடனடியாக இதுக்கான ஒரு தீர்வை கண்டு பேச்சுவார்த்தை கண்டு நிர்வகித்த நேரம் ஒரு சுமூகமான சூழ்நிலைக்கு வர்றதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் அவருடைய பங்களிப்பு என்பது அவர்களுடைய நலம் சார்ந்த, அரசியல் சார்ந்த ஒரு நலம் சார்ந்த ஒரு பங்களிப்பாக தான் இருக்கிறது. உண்மையான பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மாதிரியான ஒரு பங்களிப்பாக அது காணப்படவில்லை. உதாரணமாக என்னென்னு சொன்னால், இந்த ரோலர் மீன்பிடி முறை வந்து தடை செய்யப்பட்ட ஒரு முறை. ஆனால் வடபகுதியில் இன்னும் சில இலங்கை வடபகுதியைச் சேர்ந்த சில மீனவர்கள் இந்த ரோலர் தொழிலை செய்துட்டார்கள். அவர்களுக்கு விருப்பமில்லை இந்த இந்திய மீனவர் பிரச்சனையை தீர்ப்பது. ஏனென்றால் அவர்கள் சொல்கிறார்கள், இந்திய மீனவர்கள் தொழிலை நிப்பாட்டினால் தான் நாங்களும் அதை நிப்பாட்டுவோம். அது வரைக்கும் நாங்கள் செய்து கொண்டே இருக்கோம். அதனால் அவர்கள் இழுவைப்படி தொழிலை நிப்பாட்டுவதற்கான காத்திரமான பணிகள் என்ன, அவர்கள் லாபம் சம்பாதிப்பதற்காக அதில் அக்கறை செலுத்துகிறது. நட்டத்தை குறைத்துக் கொள்வதற்கு மின்சார கட்டணத்திற்கு விலை சூத்திரம் ஒன்றை அறிமுகப்படுத்த வேண்டும் என மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் பாட்டலி சாம்பிக்க ரணவக்க தெரிவிக்கின்றார். இதேவேளை இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட பிரதிநிதி அமைச்சர் நட்டத்தை குறைத்துக் கொள்வதற்கு கொள்கை திட்டத்தில் மாற்றத்தினை ஏற்பட வேண்டும் என குறிப்பிட்டார். ඇති හැකි අය පුළුවන් අය අපේ ප්‍රධාන විදුලි බල පද්ධතියෙන් අයින් වෙලා இயலுமை உள்ளவர்கள் எமது மின்சார கட்டமைப்பில் பிறப்பிக்கப்படும் மின்சாரத்தினை பயன்படுத்தாமல் தமது மின்சார கட்டமைப்பினூடாக உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை பயன்படுத்தினால் தற்போதுள்ள மின்சார கட்டணத்தை குறைக்க முடியும். தற்போது அதிக அளவிலான மின்சாரம் தேவைப்படுகின்றது. இதனால் தனிநபர் ஒவ்வொருவரும் பாரிய அளவிலான பொறுப்பை சுமக்க வேண்டியுள்ளது. இன்று நாட்டில் காணப்படும் தனியார் பஸ் வண்டிகளுக்கும் விலை சூத்திரம் காணப்படுகின்றது. நாடு என்ற ரீதியில் கனிய வளங்களுக்கும் மின் கட்டணங்களுக்கும் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விலை சூத்திரம் அவசியமாகும். කංජ තෙල් වලටත් විදුලි ගාස්තුවටත් ජනතාවට කාටත් පිළිගත හැකි මිල සූත්‍රයක් අවශ්‍ය කරනවා. இதேவேளை மின் விநியோகத்தில் உள்ள பிரச்சினைகளை இணையதளம் ஊடாக தெரிவிப்பதற்கான இணையதள அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்ட பிரதி நிதி அமைச்சர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். மின்சார சபையின் கொள்கையில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு. சிறிய மற்றும் மத்திய தரத்தில் மின் உற்பத்தி நிலையங்களை அமைக்கும் திட்டத்துக்கு செல்ல வேண்டும். ஒவ்வொரு தனியார் பிரிவுக்கும் அதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும். அனைத்தையும் இறுக்கி பிடிக்கின்ற பொருத்தமற்ற நாட்டுக்கு நட்டத்தை ஏற்படுத்துகின்ற இந்த கொள்கை மாற்றப்பட வேண்டும். அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று தொடர்ந்தும் சிந்திக்கின்றோம். அரச கூட்டுத்தாபனங்களும் இறுதியில் பாவனையாளர்களின் சிவப்பு கடதாசியில் வீழ்கின்றன. போட்டியிட முடியாவிட்டால் நாம் வெளியேற வேண்டும். அந்த நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும். இது ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவின் முதல் நடவடிக்கை. ஐக்கிய தேசிய கட்சி செயற்குழு இன்று ஸ்ரீ ஜாவர்தனபுர சிறிகொத்த கட்சி தலைமையகத்தில் கூடியது. ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இதன்போது எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் குறித்து கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ்ஸா தநாயக்க கருத்து தெரிவித்தார்.
செயற்குழு இன்று கூடியது. ஐக்கிய தேசிய கட்சியின் 3 பிரதான பதவிகளுக்கான வெற்றிடங்களை நிரப்ப வேண்டியிருந்தது. அதாவது பிரதி தலைவர், உப தலைவர், தேசிய அமைப்பாளர் போன்ற பதவிகளுக்கு வெற்றிடம் நிலவியது. உப தலைவராக ஜோசப் மைக்கேல் பெரேராவையும் தேசிய அமைப்பாளராக தயா கமகேவையும் தெரிவு செய்ய செயற்குழு தீர்மானித்தது. அதேபோன்று பிரதி தலைவரை நியமிப்பதற்கான கால அவகாசத்தை கட்சித் தலைவர் கோரியிருந்தார். அதனை அடுத்து அது தொடர்பில் கலந்துரையாடி தீர்மானம் ஒன்றுக்கு வருவதற்காக செயற்குழு கால அவகாசம் வழங்கியது. தனக்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சி ஏதேனும் நடவடிக்கை எடுக்குமானால் தான் நீதிமன்றம் செல்லவுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் மனுஷ நாணயக்கார தெரிவிக்கின்றார். குற்றப்பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களித்த உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த கட்சி அறிவித்துள்ளமைக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். குற்றப்பிரேரணை கொண்டு வரப்பட்ட போது தமது கடமையை உரிய முறையில் நிறைவேற்றாத எதிர்க்கட்சித் தலைவர் குற்றப்பிரேரணை நிறைவேற்றப்பட்ட பின்னர் தன் மீது குற்றம் சாட்டப்படும் போது அதனை திசை திருப்புவதற்கு புதிய வழிமுறையை கையாள்வதாகவே நாம் காண்கின்றோம். இந்த ஒழுக்காற்று நடவடிக்கை என்பது ஒரு கண்கட்டு வித்தை என்பதே எமது நிலைப்பாடு. இந்த தீர்மானம் தொடர்பில் நாம் நீதிமன்றம் சென்று தடை உத்தரவு ஒன்றை பெற்றுக்கொண்டு எதிர்கால நடவடிக்கைகளை மேற்கொள்ள எதிர்பார்த்துள்ளோம். பத்திரிகைகளில் இன்றைய தினம் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. எமது நாட்டில் தற்போது பல்வேறு வடிவங்களில் குடியிருப்புகள் அமைக்கப்பட்டு வருகின்ற போதிலும் நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெரும் பங்களிப்பை வழங்கும் மலையக மக்களின் குடியிருப்புகள் இவ்வாறே காணப்படுகின்றன. புசல்லாவி ரொஜல் தோட்டத்தில் உள்ள லயன் குடியிருப்பே இது. இந்த குடியிருப்புகள் சுமார் 150 வருடங்களுக்கு முன்னர் கட்டப்பட்டுள்ளன. மரத்தினால் கட்டப்பட்ட இந்த கூரைகள் தற்போது உக்கிய நிலையில் காணப்படுவதனால் மக்கள் பெரிதும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். இட்டு போனதுக்குன்னா ரவைக்கெல்லாம் படுத்துக்கிறதுக்கு முடியாதுங்க. பயப்படுறதுலாம் நாங்க வெளியே தான் இப்ப படுத்துக்கிறோம். யாருமே கவனிக்கிறதே இல்லை. நாங்க பச்சை பிள்ளைய வச்சுருக்கோம். நாங்க வேலை வெட்டிக்கு போகணும். தொட்டி கட்டி போடுறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. என்கிட்ட இந்த நேரம் இப்படி தொழுகுதுன்னு தெரியாது. அனைத்து விடயங்களும் நவீனமடைந்து வரும் நிலையில் லயன் குடியிருப்பு கட்டமைப்பில் எவ்வித மாற்றங்களும் ஏற்படாமை கவலைக்குரியதே. கடந்த வருடம் டிசம்பர் 25ஆம் தேதி வாழைச்சேனை கடதாசி தொழிற்சாலையில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட 40 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 125 மோட்டார் இயந்திரங்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன. இதன்போது கைது செய்யப்பட்ட 5 சந்தேக நபர்கள் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். கடதாசி தொழிற்சாலையின் பொருட்களை வெளிநபர்கள் எடுத்துச் சென்ற சம்பவத்தில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஊழியர்கள் தொடர்பு பட்டுள்ளார்களா என்ற கோணத்தில் போலீஸ் விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை. இந்த சம்பவம் திருட்டுத்தனத்துடன் தொடர்புடையதா இல்லையா என்பது எதிர்காலத்தில் நீதிமன்ற நடவடிக்கைகளின் போது தெரியவரும். ஆயினும் அந்த தொழிற்சாலையின் நிர்வாக உறுப்பினர் ஒருவரால் அனுப்பப்பட்டுள்ள இந்த கடிதத்தில் உள்ள விடயங்களை இந்த சம்பவம் குறித்த விசாரணைகளை முன்னெடுக்கும் பிரதி போலீஸ் அத்தியட்சகர் கவனத்தில் கொள்ள வேண்டும். வாழைச்சேனை கடதாசி தொழிற்சாலையில் இருந்து மோட்டார் இயந்திரங்களின் கையிருப்பை அகற்றும் நடவடிக்கை ஒரு சட்ட விவகாரம் என்பதனை இந்த கடிதம் சுட்டிக்காட்டுகிறது. ஊழியர்களின் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு பாவனைக்கு உதவாத பொருட்களை விற்பனை செய்வது தமது பொறுப்பென அந்த கடிதத்தில் குறித்த அதிகாரி பிரதி போலீஸ் அத்தியட்சகருக்கு தெரியப்படுத்தியுள்ளார். கிறிஸ்துமஸ் தினத்தன்று தொழிற்சாலையில் இருந்து வெளியேற்றப்பட்ட மோட்டார் இயந்திரங்கள் மற்றும் பாவனைக்கு உதவாத பொருட்களை விற்பதற்கான விலைமனு கோரப்பட்டதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆயினும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விலைமனு கடந்த வருடம் ஜூலை 19ஆம் தேதி கோரப்பட்டிருந்தது. ஆயினும் விலைமனு கோரலுக்கு அமைய 5 அடங்கிய குழு முன்னிலையிலேயே பாவனைக்குதவாத பொருட்களின் விற்பனை குறித்து தீர்மானிக்கப்படும். 5 அடங்கிய குழுவினால் தயாரிக்கப்பட்டிருந்த அறிக்கையில் 4 மோட்டார் இயந்திரங்கள் தொடர்பிலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது. தொழிற்சாலையில் இருந்து கொள்வனவு செய்த பாவனைக்குதவாத பொருட்களை கொண்டு செல்வதற்கு டிசம்பர் 25ஆம் தேதி நள்ளிரவு வரையிலேயே கொள்வனவாளர்களுக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தமை கவனத்தில் கொள்ள வேண்டிய மற்றும் ஒரு விடயமாகும்.
இது இவ்வாறு இருப்பின் அந்த நடவடிக்கை விலை மனு தொடர்பான விதிமுறைகளை மீறும் நடவடிக்கையாகும். இந்த கடிதத்தினை அனுப்பி வைத்துள்ள உத்தியோகத்தர் குறித்த பதவிக்கு நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சினால் நியமிக்கப்பட்டுள்ளதுடன் அவரது ஒரு வருட பதவிக்காலம் பிப்ரவரி 29 நிறைவடைகிறது. பொதுத்துறைக்கு ஏற்படும் நட்டத்தினை குறைக்கும் நோக்கில் அமைச்சின் செயலாளரின் கவனத்திற்கு இந்த கடிதத்தினை கொண்டு வந்துள்ளோம். ஆயிரத்தி 1960 ஆண்டுகளில் நாட்டின் முதற்தர கிரிக்கெட் வீரராக திகழ்ந்த மெர்வின் ஹாமர் காலமானார். அண்மை காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்த அவர் தனது 68வது வயதில் நேற்று இயற்கை எய்தினார். டெஸ்ட் வரம் கிடைக்க முன்னர் இலங்கை அணியை பிரதிநிதித்துவப்படுத்திய ரசல் ஹாமரின் மூத்த சகோதரரான மெர்வின் ஹாமர் கொழும்பு வெஸ்லி கல்லூரியில் தனது கல்வியை தொடர்ந்தார். 1964 ஆண்டு கண்டி கிங்ஸ் வுட் கல்லூரி அணியுடனான போட்டியில் 200 ஓட்டங்களை பெற்றமை பாடசாலை அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டியில் அவர் பெற்ற சாதனையாகும். 1967 ஆண்டில் கொழும்பு ப்ளூம்ஃபீல்ட் விளையாட்டுக் கழகத்துடனான கழகங்களுக்கு இடையிலான கிரிக்கெட்டில் பிரவேசித்த அவர் நொமேண்டிஸ் மற்றும் பிஆர்சி அணிகளில் அங்கம் வகித்தார். சிறந்த விக்கெட் காப்பாளரான ஹாமர் வர்த்தக சேவை கிரிக்கெட் போட்டிகளின் போது மகாராஜா நிறுவனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தினார். 3 பிள்ளைகளின் தந்தையான ஹாமரின் பூதவுடல் தற்போது பொர்லையில் உள்ள மலர்ச்சாலை ஒன்றில் வைக்கப்பட்டுள்ளது. அன்னாரின் இறுதி கிரியைகள் நாளைய தினம் பொர்லை மயானத்தில் நடைபெறவுள்ளன. இத்துடன் இன்றைய 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்தியற்கு இரவு 10:45 இடம்பெறும். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.